திடீர்னு ஒரு உயர் பதவியில போய் உட்கார்ந்துருப்பீங்க. திடீர்னு உங்க வாழ்க்கை தரம் ரெகுலரா இருக்கிறதுல இருந்து மாறி திடீர்னு ஒரு எஜமானா போயிருப்பீங்க. மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். ஆண்டவர் நம்மை ஒரு மகிமையின் ஆலயமா என்ன பண்ணியிருக்கிறாராம், வைத்திருக்கிறார். ஸோ நிச்சயமாய் அவர் நம்மை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த மகிமையும் பார்த்தீங்கன்னா திடீர்னு நடக்கிற மகிமை. நான் இன்னைக்கு உங்க முன்னாடி வைக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, திடீர்னு மாற்றங்கள் நடக்கும். சொல்லுங்க, திடீர் மாற்றம். சொல்லுங்க. ஆமாம், அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பான மாற்றமும் ஒரு பக்கம் இருக்குது. நான் உங்கள் மேலே இந்த பிரசங்க வேலையில் சொல்கிறேன், திடீர் மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஸோ இதற்கு சில காரியங்களை பைபிளில் இருந்து சொல்ல விரும்புகிறேன். இப்போ நீங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மாற்றம், திடீர் மாற்றம். அந்த ஏற்றம் திடீர் ஏற்றம். பிரைஸ் காட். அதுக்கான காரியங்கள் வேணால் ஸ்டெப் ஸ்டெப்பாக நடந்திருக்கலாம், அது நமக்கு தெரியவே செய்யாது. ஆனால் அங்கே நடக்கிற மாற்றம் திடீர்னு நடக்கும். பாருங்களேன், நான் இங்கே இருக்க சிலருக்கு சொல்கிறேன், திடீர்னு ஒரு உயர் பதவியில் போய் உட்கார்ந்துருப்பீங்க. திடீர்னு உங்கள் வாழ்க்கை தரம் ரெகுலராக இருக்கிறதுலேருந்து மாறி திடீர்னு ஒரு எஜமானா போயிருப்பீங்க. திடீர் மாற்றம். நீங்களே அந்த ஆண்டவர் கொடுக்கிற மாற்றத்தை பார்த்து உங்களுக்கே பிரமிப்பாக இருக்கும். வசனம் அதில் எழுதியிருக்கு, உன் இருதயம் அதிசயப்பட்டு புரியும். பிரைஸ் காட். உங்கள் இருதயம் இப்போ ரெகுலராக அப்படியே மாற்றம் நடக்கும்போது நமக்கு அப்படி ஒரு பூரிப்புலாம் உண்டாகாது. நீங்கள் எதிர்பாராமல், நான் சொல்கிறேன், எதிர்பாராத நேரத்தில் மாற்றம் உண்டாகும். பிரைஸ் காட். நல்லா கொஞ்சம் கையை தட்டி, எதிர்பாராத நேரங்களில் ஒன்று சொல்லட்டுமா, நீங்கள் எதிர்பார்த்து சோர்ந்து போய் இருந்திருப்பீங்க. திடீர்னு எதிர்பார்க்காம இருப்பீங்க. கையை தட்டி பிரைஸ் காட். நிச்சயமா நடக்குங்க, நிச்சயமா நடக்கு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைங்க வாழ்க்கையில நான் திடீர்னு ஒரு மாற்றத்தை கொடுப்பேன். அவங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். பிரைஸ் காட். இப்போ நான் எதிர்பார்த்துட்டே இருக்கிறேன், அந்த மாற்றம் நடந்துட்டுன்னா ரொம்ப சந்தோஷப்பட மாட்டேன்ல. நான் எதிர்பார்த்துருந்தேன், நடந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நார்மலாக தான் என்ன பண்ணும். ஆனால் அப்படியே எதிர்பார்த்து அப்படியே சோர்ந்து, ஆமாம் இனிமே ஒன்றும் நடக்காது, இனிமே அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பார்த்தீங்களா, அப்போ ஆண்டவர் ஒரு ஷிஃப்ட் பண்ணுவார் பாருங்க. அப்போ உங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைப்பார் பாருங்களேன். அப்போ இருதயம் என்ன பண்ணுன்னா, நான் அதை ஸ்பிரிட்டில் நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படியே கொஞ்சம் கற்பனையாக அப்படியே உள்ளே எடுங்களேன் ஆவியில். வா, அப்படியே வேற மாதிரி என்ன வேணும். இப்போ யோசேப்புக்கெலாம் எப்படி இருந்திருக்குண்ணே, சிறைச்சாலையிலேருந்து போகிறாரு, சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லியாச்சு, வேலை முடிஞ்சுது. ஓகேடா, என் வேலை முடிஞ்சுது. ஆமாம், இனிமேல் தாடியை கொண்டாந்து ஒட்டுங்க. ஏன்னா சவரம் என்ன பண்ணிட்டாங்க, அவ்வளோ நாள் வளர்த்துருந்த தாடி ஹீடியெல்லாம் எடுத்து அவர் போட்டிருந்த அந்த பழைய ட்ரெஸ் எல்லாம் கலத்தி எல்லாம் மாற்றி ராஜாவுக்கு முன்னாடி நிற்கணும்னா ஒரு ரகம் இருக்கு. அப்படி இருந்தால் தான் என்ன செய்ய முடியும். அப்போ ராஜா முன்னாடி உங்களை மனிதர்கள் ராஜாவுக்கு முன்னாடி டெம்பரரியா நின்றுட்டு போறது கூட்டிட்டு வருவாங்க. தேவனோ உங்களை நிரந்தரமா ராஜாவோடு உட்கார்ந்திருக்கிறவர்களாய் அரண்மனைக்கு வந்துட்டீங்கன்னா மறுபடி அங்கிருந்து திரும்ப சிறைச்சாலைக்கு போகாத அளவுல ஒரு மகிமை, ஒரு வல்லமை நம்மை நிரப்புகிறது. உங்களை ஆண்டவர் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டார்னா திரும்ப பழைய நிலைமைக்கு என்ன பண்ண மாட்டீங்க, போக மாட்டீங்க. நான் சொல்றேங்க, கார்ல, லாரில, பஸ்ல ரிவேர்ஸ் கியர் இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில there is no reverse gear. போயிட்டே இருக்கும். நீங்க ஒரு நாளும் கியரை பேக்ல என்ன பண்ண முடியாது. யோசேப்பு வாழ்க்கையில ரிவேர்ஸ் கியரை அவரே பின்னாடி வரணும்னு நினைச்சாலும் நிறுத்திட்டாங்க அரண்மனையில. எங்கடா வர, நீ இனிமே சிறைச்சாலை கைதியா இருக்க வேண்டியவன் கிடையாது, நீ அதிபதியா இருக்க வேண்டியவன். உனக்குள்ள இருக்கிற விவேகம், உனக்குள்ள இருக்கிற ஞானம், நீ இதை கொண்டுகிட்டு நீ சிறைச்சாலைக்குள்ள போக கூடாது, நீ அரண்மனையில அதிபதியா இருக்கணும். யோசேப்புக்கு எப்படி இருந்திருக்கும்னே.
அப்படியே பழசெல்லாம் நினைச்சு பார்த்துருப்பாரு. ஆஹா, ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன செஞ்சிட்டு அப்படியே பூரிப்படைஞ்சிருப்பார்லானே. சிறைச்சாலையில் கைதியா இருந்தவர் எங்க ஒரு ஒரு 10 மினிட்ஸில் வாழ்க்கை என்னவாயிட்டு. இன்னைக்கு நீங்க இதை நம்புறீங்களா? இதை நம்புங்க, இதை நம்புங்க. ஆண்டவர் ஒரு 30 செகண்ட்ல, ஒரு 10 செகண்ட்ல, ஒரு 10 மினிட்ஸ்ல பாருங்களேன். இதுக்கு யோசேப்பு 22 வருஷம் புடமிடப்பட்டிருக்கிறாரு பல விதங்கள்ல, சூழ்நிலைகள்ல. ஆனா ஆண்டவர் அவரை மாத்துறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்ல அவருடைய லைஃப் டோட்டல் சேஞ்ச். அவருடைய வாழ்க்கை தரமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுல. எங்க சிறைச்சாலையில் கைதியா இருந்தவர் எகிப்து தேசத்துக்கு அதிபதினா நம்ப முடியுதாங்க? ஏங்க, தேவனுடைய வாக்கு தத்தம் நீங்க நம்ப முடியாத காரியங்கள் எல்லாம். இப்ப அங்க இருந்த யாரோ ஒரு சேனாதிபதியுடைய மகன் அதிபதியா மாறுறான்னா அது இயல்பு. இவர் எகிப்து தேசத்துக்காரனே கிடையாது, எபிரேய பிள்ளையாண்டான். ஏங்க, இயல்புக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தேவனுடைய வாக்கு தத்தம் செய்கிறது. கையை தட்டி ஒரு பாட்டு வரி உண்டு பாருங்க. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது, அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது, அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். இன்னைக்கு உங்க மேல நான் சொல்றேன், ஒரு திடீர் மாற்றம் உங்க வாழ்க்கையில உண்டாகிறது. இன்னைக்கு இதுதான் உங்கள் மேல ஆண்டவர் சொல்ற வார்த்தை. அதுக்காக இப்போ ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இப்போவும் நீங்க ஏதோ ஒன்று செஞ்சிட்டு தான் இருக்கிறீங்க. நான் அதையும் சொல்ல விரும்புகிறேன். இப்போ யோசேப்பு அதிபதி ஆன உடனே தான் எல்லாம் செஞ்சார் அப்படின்னு கிடையாது. அவர் போத்திவார் வீட்டில் இருக்கும் போதும் சில வேலைகளை செஞ்சார், சிறைச்சாலையில் இருந்த போதும் சில வேலைகளை செஞ்சார். ஆனால் அது அவருடைய முழு அடையாளம் கிடையாது. அது ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி. பிரைஸ் காட். அது தேவனுடைய முழுமையான சித்தம். ஆனால் அந்த வழி, அவர் அங்கே வர்றதுக்கான ஒரு பிரயாணம் தான் அது. ஒரு வசனம் இருக்கு பாருங்களேன். அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில். அப்போ இங்க இருக்கிற தனித்தனி நபருக்கும் ஒரு உயர்தலத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். தலத்தை அல்ல, வாழ்க்கை அல்ல, உயர்தர. பிரைஸ் காட். சாதாரண வாழ்க்கை கிடையாது, உயர்தர வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார். பிரைஸ் காட். உண்மையிலங்க ஆண்டவர் நம்ம சாதாரணமாக வாழ்கிற வாழ்க்கை கிடையாதுங்க. அப்படியே அதாவது மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படுறாங்களோ இல்லையோ, நம்மளே நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கையை வச்சிருக்காருங்க. பிரைஸ் காட். எப்படி இருக்கும்? இன்னைக்கு இங்கே இருக்கிற யாரையாவது ஒரு ஆளை நான் சொல்கிறேன், நீங்கள் எம்எல்ஏக்கு நில்லுங்க, இல்லை எம்பிக்காக நீங்கள் நில்லுங்க அப்படின்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? இப்போ ஒரு எம்எல்ஏ ஷீட்டு வாங்குறதுன்னா ஈஸியா? ஏதாவது ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணணும், பணம் கோடி கோடியாக நம்ம கையில் என்ன செய்யணும்? நீங்கள் சாராய பாட்டில் பிரியாணி பொட்டெல்லாம் வாங்கி கொடுக்கீங்களோ இல்லையோ, தேசத்துக்கு ஏதாவது நன்மை என்ன செய்யணும்? ஏதாவது சோசியல் ஒர்க் என்ன பண்ணணும்? ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். திடீர்னு என்ன பண்ண முடியாது? எம்எல்ஏவா எம்பியா என்ன பண்ண முடியாது? மாற முடியாது. அப்போ இப்போ இதை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்களேன். அதுவும் வேற மாநிலத்தில் இருக்கிறவங்க இங்கே ஆகணும்னா எப்படி? மாநிலம், ஒரு தேசம், ஒரு ஜாதி அப்படிங்கிறது மனிதனுக்குள்ள எப்படி போய் இருக்கும்? ஏங்க, தேவனுடைய வாக்கு தத்தம் உள்ள வந்துச்சுன்னா மாநிலம், மாவட்டம், தேசம், ஜாதி
எல்லாத்தையும் உடைச்சு எரிஞ்சிட்டு வாக்கு தத்தம் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் சுக்கு நூறாக்கி உடைய வாழ்க்கையின் பின்னணி, உடைய பிறப்பின் அனுபவங்கள், இது எல்லாத்தையும் வாக்கு தத்தம் நல்லா பிரைஸ் காட் எல்லாருக்குள்ளேயும் இது ஒரு அபிஷேகமாய் இறங்கட்டுமே. ஒரு திடீர் மாற்றத்துக்கு ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். ஏன் அப்படின்னா யோசேப்பு டக்குன்னு அதிபதின உடனே அப்படி இருதயம் பூரிப்படைஞ்சி சமாளிச்சிட்டாரு. மயக்கம் போட்டு விழுந்துடப்படாதுல்ல. எங்க தேவன் உங்களை ஒரு திடீர் மாற்றத்தை கொடுப்பாரு. உங்களுக்கே ஒரு கிறக்கம் வர்ற அளவுல கையை தட்டுங்க.